ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறன்னு பேரில் சாப்பிடாம இருக்கீங்களா? அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க? இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டீ ஆர் ஸ்நாக்ஸோ சாப்பிட்றீங்க. இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது, வெயிட் கெயின் தான் ஆகணும். இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதால எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அல்சர் வரும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்மளை டே ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுருக்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் எடுத்துக்கலனா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜியே இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால் எந்த ஒரு ஒர்க்கையும் நீங்கள் ஒழுங்காகவும் பண்ண மாட்டீங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் 3 டைம்ஸும் நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எனக்கும் வெயிட் கெயின் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்மியாக சாப்பிட்றீங்க, ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்ஸில் கேலரிஸ் லெவல் அதிகமாக இருக்குது. இதனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் இட்லி எடுத்துக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எடுத்துக்கிற இட்லியில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இட்லியில் 60 to 70 கேலரிஸ் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 4 இட்லியாவது சாப்பிடுவீங்க. இது மூலயமா மார்னிங் மட்டுமே நீங்கள் 300 கேலரிஸ் எடுத்துக்கிறீங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் நீங்கள் கம்மியாக ரைஸும் அண்ட் அது கூட வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கிறீங்க. இதனால் உங்களுக்கு 300லேருந்து 400 கேலரிஸை எடுத்துக்கிறீங்க. அண்ட் நைட் சில பேர் லன்ச் எடுத்துப்பீங்க, இன்னும் சில பேர் டிஃபன் எடுத்துப்பீங்க. ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் 300 கேலரிஸை எடுத்துக்கிறீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 கேலரிஸ் எடுத்துக்கிறீங்க. இப்படி நீங்கள் டெய்லி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக போகிறதில்ல. ஸோ நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு இது கூடவே மினிமம் 3 டைம்ஸ் ஆகுது டீ ஆர் காஃபி எடுத்துக்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூடவே நீங்கள் அன்வான்ட் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிறீங்க. இப்படி நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்மியாக ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்ஸாக எடுக்கணும். ஆனால் சில பேர் கம்மியாக ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க அண்ட் சில பேர் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, அதுவும் அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுத்துக்கிறீங்க. இதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் தான் ஆகும். உங்களுக்காக தாங்க நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம ஹெர்பலைஃப் ஷேக்கில் கேலரிஸ் லெவல் கம்மியாக இருக்குது அண்ட் நியூட்ரிஷன் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.